இன்றைக்கி நாம் 2 ஆரஞ்சு தான் எடுத்து இது போல் கட் பண்ணி விதை இல்லாமல் உள்ளே இருக்கிற ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நமக்கு 3/4 கப் ஜூஸ் கிடச்சிருக்கு. 3/4 கப் ஜூஸ்க்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்து ஒரு பேனில் 3/4 கப் சுகர், நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 3/4 கப் சுகருக்கு 3/4 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல சர்க்கரை கரையிற மாதிரி கிண்டிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இது மாதிரி நுரை மாதிரி வந்துச்சுனாலே போதும். ஏன்னா சூடாக அரைச்சினா நமக்கு ஜாம் ரொம்ப திக்காக கட்டியாயிடும். இது போல் வரும்போது இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரஞ்சு ஜாம் ரெடி. இதை நீங்கள் ப்ரெட்டு கூட வச்சு உங்கள் கிட்ஸுக்கும் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.